Taste the Daily. சென்னை எழும்பூரில் 4 ஆண்டுகளாக வார்டு மக்களை சந்திக்காமல் தற்போது ஓட்டுக்காக வந்தீர்களா என கூறி 77வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலரை அப்பகுதி மக்கள் விரட்டியடித்த சம்பவம் அரங்கேறியது. தட்டான்குளம் பகுதியில் சனியன்று மதியம் காங்கிரஸ் கவுன்சிலர் சுமதி புத்திநேசன் திமுக ஆதரவாளர்களுடன் சென்று வார்டை சுற்றி வந்தார். இதை கண்ட பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது கடந்த 4 ஆண்டுகளாக தங்களது குறைகள் எதையும் கேட்கவில்லை என்றும் 2023இல் வீட்டில் வெள்ள நீர் புகுந்து பாதிக்கப்பட்ட போதெல்லாம் வராமல் தற்போது ஏன் வந்தீர்கள் என கேட்டனர். அப்போது ஒருவர் தானும் கட்சிக்காரர்தான் என்றும் ஏன் தங்களை பார்க்க வரவில்லை என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த மணி இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரவுண்ட் கல்ல சீ போட்டு போக கூடாது. எனக்கு தண்ணில நடக்குது. ஆமா போட குச்சில எல்லாரும் போட குச்சில. நீங்க பேசாதீங்க. அவங்க பப்ளிக் சொல்றத கேளுங்க. எல்லாரும் போட குச்சில. நான் ஒரு கட்சிக்காரனையா? சொல்ல என்ன பிரச்சனை? செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சிக்னல் அமைத்து 1 மாதமாகியும் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் தொடர் விபத்துக்கள் நிகழும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தேரி சந்திப்பில் புதியதாக சிக்னல் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த சிக்னலுக்கு 1 மாதமாகியும் மின்சாரம் வழங்கப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் விபத்துக்கள் நடப்பது தொடர்கதையாகி விட்டதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள். எனவே உடனடியாக போக்குவரத்து சிக்னலை பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆழ்ந்த தியானத்தில் உள்ள திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.